refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் போவர்களே. வெல்கமிங் கலக்கநாடி ஃபேன்ஸ் டு RRR. சார் இவ்வளோ பொதுப்படையாக நீங்கள் பேசவே கூடாது சார். வேகமாக பேசி டாக்டர் மேட்ச் முடிச்சு வீடியோ முடிச்சு போயிட்டே இருக்கணும் சார். நம்ம 5 நிமிஷம் தான் சார் பேசணும். அவங்களே மொத்தமாக 16 நிமிஷம் தான் இந்த மேட்ச் ஆடிக்கிறாங்க. நம்ம 15 நிமிஷத்துக்கு மேலே 1 நிமிஷம் பேசினா கூட அது குற்றமாயிரும். இன்னைக்கு இது வந்து எனக்கு இந்த ஃபுல் மேட்ச் ஏதாவது டிவியில் வந்து நான் சொல்லுங்க ரெக்கார்டிங். ஏன்னா ஹைலைட்ஸ் பார்த்துட்டேன், 7:30 பார்த்தேன் ஹைலைட்ஸு. ஃபுல் மேட்ச் இருந்தால் கொஞ்சம் அனுப்புங்க. ஏன்னா T20 ஒன்று 20 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. T20 மினிட்ஸ் அதுக்குள்ளே முடிச்சுருங்க மேட்ச்சை. இல்லைங்க ஏதாவது பொல்யூஷன் ப்ராப்ளமு, பவர் சப்ளை இவ்வளோ தான் இருக்குது, இதுக்குள்ளே மேட்ச்சை முடிச்சுருங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த மேட்ச்சை சமப் பண்ணி சொல்லணும்னா RCB அவங்க ஊரில் போய் டெல்லியில் போய் மிரட்டினாங்க. RCB பெங்களூரு. ஸோ இவங்க டெல்லியை இவங்க டியூனுக்கு டான்ஸ் ஆட வச்சாங்க. இவங்க என்ன டியூனு? இவங்க பெங்களூர். ஸோ கர்நாடக சங்கீதம். அவங்க என்ன டான்ஸு? டிசி, ஒடிசி. ஸோ கர்நாடக சங்கீதம் மேக்ஸ் தி என்டையர் டெல்லி டீம் டான்ஸ் டு ஒடிசி. சார் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ரீசெண்டாக ஒரு 264 அதுவும் வந்து ஜஸ்ட் ஃபார் த லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ் 20 ஓவர் அடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நான் அதை எப்படி என் வாயாவை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரன் அடிச்சு முடிச்சிருந்துருக்காங்க சார். இன்னைக்கு ஜஸ்ட் ஃபார் 75 ரன்ஸ் ஆல் அவுட் ஒரு டீம். அதுவும் அது எடுத்துக்கிட்ட ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16-17 ஓவர். என்ன சார் ஓவராலா என்ன நடந்துச்சு? எதனால இப்படி நடந்துச்சு? இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஏதாவது சம்பிரதாயம் பரிகாரம்லாம் பண்ணா இது சரியா போயிருமா? இதுக்கு பலகாரம் தான் பண்ணோம். ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இருக்கு. அதாவது நம்ம சென்னையில ஒரு 10 மெசேஜ் எல்லாரும் ஒரே குஷி. ரொம்ப எவ்வளவோ பெற்றோம், இதெல்லாம் ஒரு சந்தோஷம். நேற்று நம்ம 4-5 விக்கெட் வந்தது. ரொம்ப கூட இந்த மாதிரிலாம் நம்ம வழியில நம்ம பெட்டரா ஒழிஞ்சோம். இது ஒரு சந்தோஷம். அங்க வந்து T20னா காலை ஃப்ரண்ட்ல இருந்து அடிக்கிறது 6 இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் லைட்டா மாறி போலர்ஸ் டாமினேட்டட் கேமாவே வந்துட்டு இருக்கு. இப்போ எந்த அளவுக்கு வந்து பவர் பிளேயர்ல சிக்ஸர்ஸ் பார்த்தோமோ அதே டைப்ல இப்ப டெல்லி ஆடும் போதே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா போலர் டாமினேஷன். நேத்தி அவர் வந்து முதல் ஓவர் கண்ணில் வரல விட்டு ஆட்டார் சிராஜ். அதுக்கப்புறம் மீதி பேர் போட்ட போலையும் எக்ஸ்ட்ரா ரபடா போட்ட போலையும் தெரிஞ்சு வந்தது. புவனேஸ்வர் குமார் இந்த பால் சொல்லிக்க இப்படி வரும்போது அப்படியே சீம்லயே வரும்னு சொல்லிருக்க இல்லையா, இந்த சீம்லயே வருது. அதுல அவுட் ஸ்விங் இன் ஸ்விங் ரெண்டுத்துல வந்து ஜமாயிச்சு டெமான்ஸ்ட்ரேஷன். ஒரு ஹார்ட் ஹிட்டிங் கேம்ல கூட 2 ஸ்விங் எப்படி போடணுன்றது, ஐ மீன் ஸ்விங்கை ஹெல்ப் பண்ணிச்சுன்னா 2 ஸ்விங்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லா போடுறாரு. ஹைசல் பிரில்லியண்டா போடுறாரு, பயங்கர பிரெயினியா. அதனால என்ன நீங்க சொல்லுவீங்க, இது ஒண்ணுமே பண்ண முடியாது. கிரிக்கெட் நீங்க சொல்ல மாதிரி ஃபன்னி கேம். 260 வச்சவங்க சுருள்றாங்க. அதனால நான் திருப்பி சொல்லல, பவுலிங் வந்து ரைட் ஆன் டாப் அப்பர் ஹேண்ட்ல போகும்போது எல்லா ஸ்ட்ரோக்ஸையும் மூட்டை கட்டி வச்சு அக்ரேஷன் எல்லாம் ஒதுக்கிட்டு அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லிட்டு தள்ளி 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 ஆடி 20 ஓவர்ஸ் ஆக்கிபை பண்ணிக்கணும். குறுக்கச்சான் தச்சு அடிக்கணும். அதான் அந்த போரேல்னு வச்சுன்னா அவர் போவே இல்லை. மீதி எல்லாரும் போரேல் உள்ள. இவர் ஒருத்தர் அப்படி இருக்காரு. அவர் ஒருத்தர் வடி நின்றாரு. மில்லர் கொஞ்சம் ஹோப் கொடுத்தாரு. அப்புறம் அவரே கில்லர் ஆயிட்டார். செல்ஃப் கில்லி ஒரு தப்பான ஷாட்டு. கிட்டத்தட்ட நேத்தி ஆன ஷாட்ஸ் சர்பராஸ் நான் சொன்னேன்ல, பவுன்ஸ் ஆகி ஷோல்டர் கிட்ட வருது, ரைட் ஷோல்டர் கிட்ட. அதை எப்படியா அந்த ஷாட் ஆடுவேன்னு அவர் வந்து சாந்தமா இருந்தார். இந்தியா அவர் என்ன போன் பண்ணிக்கிறாரு, நான் சரி கத்துக்குட்டி, நான் ரைட் ஷோல்டர் கிட்ட வச்சு தப்பான்னு. KL ராகுல் உங்க ஃபேவரட் வச்சு பிஸ்தா வச்சு இந்த மாதிரி பிச்சில் அவர் என்ன ஷாட் ஆடினார் பார்த்தீங்கன்னா, கேல்குலேட் பவுன்ஸரை உடம்புக்கு நேரம் ஒத்து போய் இப்படி ஆடினார். அது அவருக்கு ஷோல்டர் கிட்ட வந்து அவர் போய் இப்படி ஆடினார். ஸோ எல்லாருமே அப்புறம் மில்லர் தப்பா அவர் பவுன்ஸ் ஆடி அவர் அவுட்டு. ராணா வந்து பெண்டிங்ல டெஸ்ட் மேட்ச் மாதிரி பெண்டிங்ல அவுட்டு. ஒரு அவுட் ஸ்விங் போட்டா ஒருத்தர் ஸ்லிப்ல ஒரு கார்ட் பெயிண்ட் அவுட் ஸ்விங்ல, இன் ஸ்விங்ல வந்து இன்னொருத்தர் அக்ஷர் பட்டேல் அவுட்டு, புவனேஸ்வர் குமாருக்கு. ஹேசல் ரூட் அதுல ஒரு பிரில்லியன்ஸ் காமிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு பவுன்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம ராகுல ரிஸ்பி வந்தோடனே முன்னெல்லாம் மெக்ரா என்ன பண்ணுவார் பியூட்டிஃபுல்லா, அவங்க அந்த ஃபிஷ் பண்றாங்க அவுட் சைட் ஆப்ஷன் பண்ணா போனன்ட்டு ஜூஸியா ஒரு க்ளோஸ் பால் போடுவாங்க, டிரைவ் அச்சுருவாங்க 4. அடுத்த பால் கொஞ்சம் அம்பேர் கிட்ட இருந்து கிரீஸ் கிட்ட போவாங்க, அதே பால போடுவாங்க. அதே மாதிரி க்ளோஸ் அப்படின்னு கரெக்டா எக்ஸிட்டு போகும். அது மாதிரி இந்த பவுன்ஸ் பண்ண உடனே ரேட்ல அடுத்த பிளேயர் ஷார்ட் பாலுக்கு ரெடியா இருப்பான்ட்டு கோவன்ட்டு ஒரு லூஸ் பால் மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போட்டாரு. பியூட்டிஃபுல்லா அதுல காட் போய்கிட்டு நம்ம ரிசி. ஸோ இந்த பிளே நல்ல பிரமாதமான கண்டிஷன்ஸ் இருக்கலாம், நிறைய பணம் இருக்கும், எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க கேனத்தனமா. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அல்வா பவுலிங்க்கு.
ஆனா அதை கரெக்டா எப்படி யூஸ் பண்ணணுமோ பியூட்டிஃபுல்லா தப்பா ஆட வச்சாங்க எல்லா பால். அதுல இந்த ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார் ஃபுல் மார்க்ஸ், டாப் கிளாஸ். சார் புவனேஸ்வர் குமார் எடுத்த அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல அந்த ஒரு யார்க்கர்ல ஒரு போல்டுங்கிறது வந்து வென் வாஸ் த லாஸ்ட் டைம் நம்ம வந்து இப்படி ஒரு புவனேஸ்வர் குமார் விக்கெட்டை பார்த்தோம் அப்படின்னே தெரியல சார். ஓகே, அதுக்கப்புறம் அவர் எடுத்த அந்த ஒரு அந்த ஸ்லிப்ல ஒரு கேட்ச், இவர் வந்து திரும்ப எச் பண்ணி கீப்பர்ல ஒரு கேட்ச் அதுக்கு முன்னாடி கொடுத்தது ஹேசல்வுட், அதெல்லாம் ஓகே சார் அந்த முதல் 4 விக்கெட்ல. ஆனா இது வெறித்தனமான ஒரு விக்கெட் சார் டு ஸ்டார்ட் த மேட்ச். புவனேஸ்வர் குமார் வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கிறாருன்ற மாதிரி இருக்குது சார் இந்த சீசன் பார்க்கும்போது. முதல் 2 அவுட்ல 2 விஷயம் மீனி பேட்டர் உஷாராகணும். ஃபர்ஸ்ட் பால் சைல் அவுட் ஆனது அவுட் ஸ்விங்கிங் யார்க்கர். அவருக்கு அவுட் சைட் யார்க்கர் ஸ்விங் ஆகி போய் கிராஷ் ஆயிடுச்சு ஸ்டம்ப்ல. விச் மீன்ஸ் பால் ஸ்விங் ஆகுது, இன்னைக்கு கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும், முதல்ல பேட்டை நீட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் லெசன். நம்பர் 2, கேஎல் ராகுல் தப்பு அடிச்சார். பட் இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா ஷோல்டர் கிட்ட பால் வந்துச்சு. ஸோ பிச்சில் பவுன்ஸும் இருக்கு. ஸோ ஸ்விங் இருக்கு, பவுன்ஸ் இருக்குன்றது முதல் 2 விக்கெட்ல பாடம் கத்து கொடுத்தாச்சு. அது அப்புறமா பார்த்தோம் இல்லை, அவுட் போய் நீட்டுறது, திருப்பி இப்படி ஆடுறதுன்னு அப்ப ரெடியா இருக்கும், வேற வழி இருக்கு. அதுவும் கரெக்டா எக்ஸ்பிளைட் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப். ஸோ மில்லர் அண்ட் போரேல் தான் நான் நினைச்சேன் அவர் பெரிய டேர்ன் ரவுண்ட் வரும் அப்படின்னு. மில்லர் ஆடி ஒரு ஷார்ட் பால போய் அவர் அவுட் ஆனார். மில்லர் நின்று இருந்தாருன்னா போரேலோட இன்னும் கொஞ்சம் டீசெண்டா ஒரு ஸ்கோர் வந்துடும். அதர்வைஸ் நான் நோ கிரெடிட் டு பி டேக்கன் அவே ஃப்ரம் தி ஆர்சிபி bowling. அவுட்ஸ்டாண்டிங் bowling, phenomenal. அது மாதிரி போட்டா இந்த பிச்சில் ஆடவே முடியாதுன்னு தெரிஞ்சு கரெக்டா போடும். சார் டெஸ்ட் மேட்சுக்கும் இந்த மாதிரி ஒரு லீத்தலான பவுலிங் பிச் இருக்கிற ஒரு டெஸ்ட் மேட்சுக்கும் இந்த மேட்சுக்கும் ஒரு சிங்கிள் வித்தியாசம் தான் சார். அதுல விளையாடுறவங்கலாம் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, பால் சிவப்பா இருக்கும். இன்னைக்கு வந்து ஆர்சிபி பவுலர்ஸுங்கெல்லாம் சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, பால் வெள்ளையா இருந்துச்சு. இவ்வளவுதான் சார் வித்தியாசம். கண்டிப்பா இப்ப நீங்க சொன்னதை தஞ்சாவூர் கல்வெட்டுல தான் எழுதி இருக்கும். கண்டிப்பா டவுட்டே இல்லை. ஏன்னா சார், நான் ஒழுங்கா சார் இருங்க. நீங்க தினமும் மேட்ச் முடிச்சுட்டு கிளம்ப போகும்போதெல்லாம் பாலா கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லி கெடுத்து வச்சிருக்கீங்க சார். நீங்க தான் என்னைய. சிந்தனை சிற்பி சைனைட் குப்பின்னுவாங்களே அந்த லெவல்ல அவரு வடிவேலு ஒரு டயலாக் பேசுறாரு மைக்கில் வந்துட்டு, அல்வா வாசுவா அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரி நல்ல சூப்பர் ஆப்சர்வேஷன். யா ஆல்மோஸ்ட் கேவ் த ஃபீல் ஆஃப் டெஸ்ட் மேட்ச். என்னோட டவுட்டே கிடையாது. இது 2 ஸ்லிப்பு கலியில வச்சுப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா ஆடவே வரலையே, என்ன பண்றது? அதனால்தான் பர்மனண்டா ஃப்ரண்ட்ல வச்சு அடிக்கிறதுன்னு இருக்கும்போது போலர்ஸ் வந்து பரிதாபமாக கோழி மாதிரி இல்ல பன்னின்னு அந்த மாதிரி போலர்ஸ் ஆகும்போது திடீர்னு போலர்ஸ் வந்து கம் ரைட் நாட் டாப், பேட்டர்ஸ் கெதி என்ன ஆகுது பாருங்க. பட் crowd will not like this. இல்ல பட் மணி இஸ் worth, they won't like this type of cricket. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே டொசைல் விக்கெட்டு ஃபுல் ஆஃப் ரன்ஸ் அப்படிதான் போடுவாங்க. சின்ன பவுண்டரி வச்சதுக்கு காரணமே நிறைய சிக்ஸஸ் பாருன்றதுனால தான். இன்னைக்கு தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பல கிரிக்கெட்டர்ஸ், பவுண்டரிலாம் கொஞ்சம் லாங்கா பண்ணுவாங்க, ஸ்கில்டிங் கிரிக்கெட் அப்படின்னு கண்ணாடி அவுத்து யூசி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க நிறைய பேர். பட் இது கொஞ்சம் அடங்குவாங்க. இல்லையே பாருங்க, நல்ல விக்கெட் புரிஞ்சுறாங்க போலிங்க்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வச்சிட்டாங்க. சார் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பிட்ச் ரொம்ப மோசமா இருந்துச்சு. நாட் அட் ஆல் ஈஸி ஃபார் த பேட்ஸ்மேன். பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது என்னது அது? அது எப்படி அந்த பிட்ச் அதே இடம் எல்லாம் ஓகே. ஆனா திடீர்னு செகண்ட் இன்னிங்ஸ் அது வந்து 20 ஓவர் ஆடினாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சரி, இல்ல வந்து 10 ஓவர்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சாலும் சரி, அந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்ச உடனே திடீர்னு எப்படி பிட்ச் வந்து மாறுது? அது என்ன மாயம் அது? அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எனக்கு உண்மையா தெரியல. இப்போ வந்து உங்களுக்கு பவுன்ஸ் பயங்கரமா இருக்கு, கிராக்ஸ் இருக்கு, டர்ன் ஆகுது அப்படின்னா நீங்க சொல்லும்போது ரோலர் அப்ளை பண்ண சொல்றீங்க. மார்க்கர் ரோலர் அப்ளை பண்றாங்க. ரோலர் ஜஸ்ட் பிட்ச் மேல போகும், திருப்பி வருவாங்க, திருப்பி ரைட். ஓகே, அந்த எஃபெக்ட்ல ஒரு 50% முதல்ல ஆடும்போது எராட்டிக்கா பிட்ச் இருந்ததுன்னா இவங்க போலிங் போடும்போது இந்த குட் லைன் ஷார்ட் ஆஃப் லெங்த் எல்லாம் பிச்சாது பாருங்க பால். அதுல கிட்டத்தட்ட மினி லெவல்ல ஒரு ரோலர் போன மாட்டானே. ஸோ அதனால அந்த இடங்கள் அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காது. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா இப்போ இந்த டியூ ஃபேக்டர்ன்றாங்க நிறைய மேட்சஸ்ல பாக்குறோம். முதல்ல ஸ்விங் வரவங்களுக்கு செகண்ட் ஆகாது. அது வெதர்லயே ஒரு சேஞ்ச் இருக்கலாம், இல்ல ஸ்விங் பண்ண தெரிஞ்ச ஸ்விங் பண்றதுக்கான ஒரு குவாலிட்டி இருக்கு, அது தெரியாம இருக்கலாம். இப்போ புவனேஸ்வர் குமார் செகண்ட் போலிங் போட சொன்னீங்கன்னா அப்பயே ஒரு போடுவார். ஏன்னா அவரோட ரிஸ்ட் பொசிஷன், ஃபிங்கர்ல பாலை பிடிக்கிறது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பால் ரிலீஸ் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லா சீன்லயே போகும். அந்த மாதிரி போறவங்களுக்கு காத்து பேச்சின்னு போகும்போது ஸ்விங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவனால பண்ண முடியும். அதுவும் ரொம்ப பண்ண முடியாது, 2 ஓவர் பண்ணலாம், ஆகும் அதுக்கு மேல முடியாது. ஸோ பிச்சிலேயே ஓரளவுக்கு வேரண்டர் ஆனதுக்கு அப்புறம் கண்டிஷன் மாறுதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சடனா அதுக்கு தெரியாது, ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணிட்டோம் இன்னொருத்தருக்கு பண்ணக்கூடாது.
ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணல, அடுத்தவருக்கு ஃபேவர் பண்ணணும்னு தோணும். அப்படி சான்ஸே கிடையாது. பிச்சு இவங்க பியூட்டிஃபுல்லா முதல்ல யூஸ் பண்ணும்போது பிங்கிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதே கண்டிஷன்ஸ் இன்னும் டீம் சரியா யூஸ் பண்ணலங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். இந்த மாதிரி போலிங் பொட்டன்ஷியல் அங்க இருந்ததுன்னா கண்டிப்பா ஃபார் நேத்தி தான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு. 2 முதல்ல ஆன 2 டீமே 180 பிளஸ் ஆல் அவுட். சிஎஸ்கேயும் 180 ஆல் அவுட். அந்த இடத்துல கேகேஆர் 180 ஆல் அவுட். சிஎஸ்கே கன்வின்சிங்கா ஜிடி அடிக்க விட்டாங்க அதே பிச்சில். பெரிய லெவல்ல அவங்க நம்ம ட்ரபிள் பண்ணல. அவங்க போடும்போது பவுன்சஸ் எல்லாம் ஆச்சு. பட் இங்க நான் சொன்னேன் உங்களுக்கு ஓவர் டென் நினைச்சிருந்தாருன்னா ஸ்டம் டு ஸ்டம் டெரிபிக்கா போட்டுக்கலாம். கம்போஸ் ஒருத்தர் தான் நல்லா போட்டார். இன்ஃபேக்ட் நம்ம வந்து அகில் ஹுசேன் அண்ட் குர்ஜப் நீத்த வச்சு ஆரம்பிச்சுக்கலாம் நேத்தி. நான் கூட நேற்று சொன்னேன். ஆனா நம்ம போலிங் பொட்டன்ஷியல் சரியா யூஸ் பண்ணல அந்த கண்டிஷன்ஸை. அது ஆனால் 150 ஆல் அவுட் ஆன கேகேஆர் திருப்பி சூப்பர் ஓவர் போற அளவுக்கு டைல கொண்டு வந்து விட்டாங்கன்னா அவங்க போலிங் குவாலிட்டி பாருங்க. அவங்க 2 மிஸ்டேக்ஸ் பண்ண ஒண்ணுமே பண்ண முடியலையே அவங்களால. ஸோ அந்த போலிங் டாமினேஷன் ஒன்று இருக்குங்க. அவங்களுக்கு பெரிய ட்ரம் கார்டு இருக்கு போலிங்ல. அந்த ட்ரம் கார்டு இங்கே அகில் ஹுசேன் ப்ரீவியஸ் மேட்ச் இருந்தது. அவர் சரியா போடல. அதான் நான் சொல்றேன், சரியா போடல. அந்த கண்டிஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற அளவுக்கு உங்க போலிங் பொட்டன்ஷியல் நீங்க வச்சு பண்ணல. அதனால அவங்க ஈஸியா அடிப்பாங்க. இன்னொரு விஷயம், சைக்கலாஜிக்கலா 20 ஓவர் நீங்க பேட்டிங் ஆடி சொதப்படுறது எல்லாத்தையும் அவங்க பார்த்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஐடியா இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்கிற கார் வந்து மழையில போய் டொக்கன் பள்ளத்துல ஊழுதுன்னா நீங்க இப்படி போயில அதை அவாய்ட் பண்ணிட்டு போறீங்களா, அது மாதிரிதான். ஸோ இவங்களுக்கு தெரியுது எங்கெங்க எப்படி வரும், எந்த பவுன்ஸ் ஆகுது, எந்த பிச்சு, எந்த எண்டு டேர்ன் அதிகமாகுது, எது அவ்வளோ ஆளை இவ்வளோ தெரிஞ்சு இவ்வளோ கொடுத்துருங்க. ஹோம்ஒர்க் நீங்க பிட்டு கொடுத்துட்ட மாதிரி பிட் அவுட் செகண்ட் எக்ஸாம் வந்துருக்கு. ஸோ ஓரளவு எனக்கு இன்புட்ஸ் வந்துருது. அதான் சார் விராட் கோலி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு சார். அவர் வந்து ஐபிஎல்ல வந்து இன்னையோட சேர்த்து ஒரு 9,000 ரன் அடிச்சிருக்காராம். சரி ரைட்டுங்க, மித்தவங்கலாம் எவ்வளவு அடிச்சாங்கன்னு பார்த்தா அவருக்கு அடுத்தபடியா அந்த லிஸ்ட்லயே வந்து ரோஹித் சர்மா 7,180 ரன்ல இருக்கிறார் சார். கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரன் இவர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறாரு. ஆனா மேட்ச் கணக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். ஸோ அல்டிமேட்லி சுப்ரீம் இன் ஐபிஎல்ன்ற மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பாட்டை பிடிச்சிருக்காரு. வித் நோபடி கேன் ரீச் சோ ஈஸிலின்ற மாதிரி ஒரு இடத்த. விராட் கோலி பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். விராட் கோலிக்கு வந்து டெக்னிக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஆஸ்திரேலியாவில் ஷார்ட் அவுட் போட்டு 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 எடுத்தாங்க. ஸ்லிப்ல அவுட் ஆவார், கல்லில் அவுட் ஆவார். அப்புறம் கம்ப்ளீட்டா அவர் இருக்க மாட்டார், டிராப்னு பேசுவாங்க. அந்த சமயத்துல டஃப்பா இருக்கும் ஒரு மேட்ச் எல்லாருக்கும். அந்த மேட்ச்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் T20 ஃபைனல்ஸ் அந்த மாதிரி ஒரு நாக் எல்லாரும் அவுட் ஆச்சு, அவரும் அக்சர் போயிட்டு பார்த்தீங்களா, டஃப்பான கண்டிஷன்ஸ்ல பியூட்டிஃபுல்லா ஆண்டார். ஆடி ஒரு 50 லட்சம் பாருங்க. ஸோ நீங்க அவர் ரைட் ஆஃப் பண்ற ஸ்டேஜ்ல கரெக்டா ஒரு நாக் ஒன்று ஆடுவார். அந்த நாக்கு பேசும்போது அதுவே பேசும் இவர் என்ன பொட்டன்ஷியல். அந்த சமயத்துல திருப்பி ஒரு ஃபுல் ஃபார்முக்கு வந்துருவாரு. எஸ்பெஷலி சேசிங். இப்ப சேசிங் ஒருத்தர் வந்து கரெக்டா நாட் அவுட்ல வராருன்னா அவரு டெரிஃபிக்கான பினிஷர். அவருக்கு எத்தனை ஓவருக்கு எவ்வளவு ரன் அடிக்கணும், எந்த பிச்சில் எப்படி ஆடணும், எந்த பால் ஆடணும், எதை விடணும், எங்க தேவையோ ஆன் ஸ்லாட் இறங்கணும். இப்ப 2021 கரெக்டா தீபாவளிக்கு முந்தின லட்சம் பாருங்க ஒரு நாக்கு 2 ஒரு 6 அடிக்கல. அதெல்லாம் இம்பாசிபிள் வேர்ல்டு மீதி பேருக்கு. இப்ப இருக்கிற வேர்ல்ட்ல இப்ப இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் மீதி பேருக்கு ரொம்ப இம்பாசிபிள், க்ளோஸ் இம்பாசிபிள். இவர் ஒருத்தர். ஸோ இவர்கிட்ட ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்கு விச் நோபடி எல்ஸ் ஹேஸ். அந்த மாதிரி யூனிக்கா இருக்கு. KL ராகுல் இருக்கலாம், சூரியகுமார் யாதவா இருக்கலாம், T20 ஃபார்மேட்டு. அப்படி இருக்கிறவங்க ரோஹித் சர்மா, அவங்களால நீங்க வந்து அவ்வளவுதான் பினிஷ்டுன்னு நீங்க சொல்லவே முடியாது. அவங்க எப்பயுமே பினிஷர் தான், அவங்க பினிஷ்டு கிடையாது. அவங்க எப்போ வேணா திரும்பி வருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஊறி போய், அதாவது இம்யூனிட்டி ஜெயிச்சு கொடுக்கறதுல ஒரு இம்யூனிட்டி, சேஸ் பண்றதுல டெம்பரமெண்ட்ல அந்த இம்யூனிட்டி இருக்கிறதுனால அந்த உள்ளுக்குள்ள சிஸ்டம் இருந்துன்னே இருக்கும். எப்போ வேணா அதுக்கு அது உதவும் ஒரு திருப்பி நினைச்சாங்கன்னா வந்து. அதான் அவரோட யூனிக் குவாலிட்டி. நினைச்சா 6 அடிப்பாரு, கிளைட் பண்ணி ஒரு 30 ரன் ஆடுவாரு. கடைசி 2 ஓவர் 40 இருக்குன்னா எல்லா பால் 6க்கு போவாரு. எப்படி வேணா ஆட தெரியும். என்ன வேணா அது முதல் 4 ஓவர் எப்படி ஆடுறாருன்றது தான் இருக்கு. அவ்வளவுதான். ஆல்ரைட் சார், இந்த மேட்ச் வந்து மொத்தமா மேட்சே வந்து நம்ம கொஞ்சம் கூட ரிஃப்ரெஷ் பண்றதுக்கான ஸ்பேஸே இல்லாத மாதிரி இருந்தாலும் கூட மெரிவா பன்னீர்செல்வமின் ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் என்னது சார் இன்னைக்கு? இன்னைக்கு ரிஃப்ரெஷிங் நீங்க என்ன சொன்னா, அந்த எல்லா அவுட்லயுமே 2 ரிஃப்ரெஷிங். ஒன்னு வந்து நினைச்சா அவுட் ஸ்விங்கர் போடுவேன் ரைட் ஹேண்ட் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் அக்சர் பட்டேல் தான் நினைச்சா இன் ஸ்விங்கர் போடுவேன். 2 பேரும் ஸ்லிப்லயோ காட் பெயிண்டோ எடுப்பேன்றதெல்லாம் ஜீனியஸ். அதெல்லாம் எங்கேருந்து நீங்க T20ல பாக்குறது? அதெல்லாம் ஒரு ஆள் பர்ஃபெக்டா பண்றது. கெட்டிங் டு பி த பெஸ்ட் போலர். இனிமே பும்ராக்கு ஆடுறதுக்கு ஃபிட் இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் புவனேஸ்வர் BK அப்படின்ற மாதிரி புவி ஆட போகிறார். அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா போடுற ஓடு ரெஃப்ரெஷிங்.
இன்னொரு ரிஃப்ரெஷிங் தான் நம்ம வந்து ரொம்ப பிரமாதமா அந்த ரெஸ்வி விக்கெட் ஹேசல்வுட் எடுத்து நான் கிளாப் பண்ணேன். உண்மையிலேயே பால்மூர் கிளாப் பண்ணேன். பியூட்டிஃபுல். பிட்ச்சில் எல்லா டான்ஸும் ஆடிட்டு இருக்கு. பிட்ச்சில் பயங்கரமா பால் வருதுன்னுச்சு. இந்தா எடுத்துக்கோன்னு சும்மா ஒரு ஆஃப் வாலி மாதிரி போட்டாரு. அவரு அரைகுறையா போய் ஆடி காட் பண்ணிட்டாரு பாத்தீங்களா? அந்த இது வந்து ரியல் ரெஃப்ரெஷிங் டாப் கிளாஸ். ஆல்ரைட் சார். இந்த மேட்ச்சுக்கு என்ன சார் ரேட்டிங் குடுப்பீங்க? 5க்கு 5.2 இல்ல வெறும் 0.2 தான். அவ்வளோ அவ்வளோ பிளேடு மேட்ச். இல்ல சார். புள்ளி வைக்க கூட நேரம் இருக்காது சார். மேட்ச் முடிஞ்சிரும் அதுக்குள்ள. ஆமா. அதாவது குல்தீப் பேட்டிங் எல்லாம் ஒரு 6-7 ஓவர் பார்க்கணும்னா இன்னொரு கொடுமை இருக்குது. குல்தீப் போலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்ப்பேன். குல்தீப் பேட்டிங் ஆடுறதுக்கு இன்னும் ஒரு 7 ஓவர் இருக்கு. அதுக்குள்ள அவரோட டவுன் வந்துச்சு. டெய்லண்டர்ஸ் ஒரு 7 ஓவர் ஆட போறாங்கன்னா அது இன்னொரு கொடுமை இந்த மாதிரி மேட்ச். ஸோ ஆர்ட் ஆஃப் போலிங், ஆர்ட் ஆஃப் ஸ்விங்கிங் அண்ட் பவுன்ஸ் அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ போலர் டாமினேட் பண்ணா என்ன ஆகும், கந்தரகோலம் ஆகும் T20ன்றதுலாம் நல்லா இருந்தது இல்லை. மற்றபடி என்ன மேட்ச் என்ஜாய் பண்றது ஒண்ணுமே இல்லை. 3.5 ஒண்ணுமே இல்லை. மேட்ச் மாதிரியே இல்லையே. ஆல்ரைட் சார். கண்டிப்பா ரைட். நம்ம அடுத்தடுத்த மேட்சாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா அப்படின்னு பார்ப்போம் சார். நல்ல ஒரு கேப் இருக்குது சிஎஸ்கேக்கு வேற எம்ஐயோட விளையாடுறதுக்கு முன்னாடி. அவங்க எப்படிலாம் ரெடி ஆகிறாங்க, ஒவ்வொரு மேட்ச் எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பிஃபோர் வி எண்ட் த வீடியோ வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இம்பார்ட்டன்டான விஷயம் வச்சிருக்கீங்களா சார்? 2 விஷயம் இருக்கு பாலா. என்னன்னா வியூவர்ஸ் சொன்னது. அதுல ஒரு வியூவர் எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த வீடியோ வந்து பெங்களூர்ல ஒரு குட்டி பையன் இருக்கு சிரீஷ், ரொம்ப க்ளோஸ். அவர் ஃபர்ஸ்ட் அனுப்புவார் இந்த லிங்க். ரெடி ஆனவுடனே இந்த லிங்க் அனுப்புவார். அவரோட வியூஸ் அனுப்புவார் பெங்களூர்ல இருந்து. ஹி ஆர்கனைஸ் எவ்ரிதிங் ஃபார் மீ. அவர் வந்து நீ ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் உங்க ஷோக்குன்னே ஒரு கண்டென்ட்னு ஒன்று நினைச்சார். அது நம்ம செகண்டா வரும். முதல்ல நம்ம நேற்று ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் பேச தவறிட்டோம். இந்த அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்ட் இருக்குல்ல, நம்ம ரகுவன்ஷி அவுட் ஆனது, அதை நம்ம நேற்று பேசல. அது வந்து எல்லாரும் சொல்றாங்க வந்து ரகுவன்ஷி வந்து அநியாயம் பண்ணிட்டாங்க, அவர் எங்க அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு ஃபீல்டுங்கிறாங்க. கரெக்டா அது பார்க்கறது எப்படிதான் இருந்தது. என்னுடைய தட் இஸ் என் வேர்ஷன். நான் எப்படி பாக்குறேன், அது எந்த இடத்துல அம்பையருக்கு வந்து தேர்ட் அம்பையருக்கு வந்து இது ஃபீல்டரை தடுக்கிறான்னு எப்ப தோணிருக்கும்னா, இந்த ஸ்ட்ரோக் ஆட்டு வந்துட்டு போகும்போது சப்போஸ் த்ரோ வருதுன்னு என்ன பண்ணும், கிரீஸுக்கு முன்னாலேருந்தே பேட்டு தேய்ச்சின்னு போவோம். ஏன்னா அந்த கிராஸோட பிளேட்ஸ்ல ஸ்கிட் ஆகி இன்னும் குயிக்கா போகும். லைனை தாண்டி பேட் இன்னும் குயிக்கா போகும். ஸோ அது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க ஒரு டெக்னிக், அந்த ரீச் பண்றது கிரீஸை. ஸோ ரீப்ளே பண்றவனே ரீப்ளே பார்க்குறவனே தலையை பிச்சுப்போம். கரெக்டா வந்துச்சு, ரைட் எரியும் போது வந்துச்சா பேட் உள்ள, அது ஒரு பக்கம் இருக்கும். இந்த டேஷ் பண்றீங்க பாத்தீங்களா, இதுல எல்லாருக்குமே மைண்ட்ல இருக்கும் த்ரோ இங்க வரப்போறது, வி ஆர் இன்டர்செப்டிங் த த்ரோ ஆஸ் இட் இஸ் கோயிங் டு தி கீப்பர்னு தெரியும். பட் நீங்க எங்க லைட்டா உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், அம்பையருக்கு வந்து இந்த பேட்ஸ்மேன் மோனிட்டே தடுக்க ட்ரை பண்றாருன்னா, இந்த பேட் இப்படி போறீங்கல்ல ரீச் பண்றதுக்கு, இப்படி போகும்போது நீங்க ஒரு கை நீட்டுவீங்க, இன்னொரு கை ரொம்ப ரேர் சைட்ல போக போகுது. இப்ப பாத்தீங்கன்னா 90 டிகிரிஸ் மாதிரி இப்படி இந்த கை லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஒரு சைட்ல போச்சு. விச் மீன்ஸ் நீங்க ரீச் பண்ண போறீங்க, எங்கேயாவது சைட்ல பால் இருந்தா கூட தெரியாம என் கையில பட்டுரும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கோ அப்படின்ற சந்தேகம் கண்டிப்பா பேருக்கு வந்துடும். எனக்கு தெரிஞ்ச அந்த பாடி லாங்குவேஜை பார்த்து அந்த ஒன்னுக்கு தான் அந்த டவுட் வந்துருக்கலாம். ஸ்ட்ரெயிட் கை நேரம் தான் ரன் நீங்க ரீச் பண்ண போகும்போது யாரோட கையுமே சைட்ல போகாது. இப்படின்னு போலீஸ்காரன் சிக்னல் காட்டுற மாதிரி அதுல எனக்கு டவுட் வந்து, ஒருவேளை கோர்ஸ் ஆஃப் த பால் எங்க, இது ஐ கிவ் another எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ல கிட்டத்தட்ட இதே வந்தது ஞாபகம் இருக்கா? அந்த இங்கிலாந்து அடிச்சாங்கல்ல நியூசிலாண்டு, பென் ஸ்டோக்ஸ் ஒன்று பண்ணா தெரியுமா, கட்சியில பேட்ல பட்டு ஒரு 4 போச்சு இல்ல, ஓவர் த்ரோ. இப்ப ஒன்றும் கிடையாது. நீங்க நிக்கிறீங்க, நீங்க இப்படி நின்றுருக்கீங்க, நான் உங்களை ஃபேஸ் பண்ணி வரேன், மார்க்கெட்ல நான் நண்டு வந்திருக்கேன், எனக்கு பின்னாடி ஒரு மாடு என்ன முட்டை வருது. இப்போ உங்களுக்கு என்கிட்ட சொல்றது கூட டைம் இல்லை, மாடு ஒண்ணு பின்னாடி வருது, என் பின்னாடி ஒரு டேஞ்சர் இருக்கு, நீங்க கன்வே பண்றத நீங்க கண்ணு முழிப்பீங்க, கண்ணு உங்களுக்கு பிதுங்கும். அந்த கண்ணு பிதுங்கும் போது உங்க விஷன் என்னோட லெஃப்ட் ஷோல்டர் பக்கம் போதா ரைட் ஷோல்டர் பக்கம் போகுதான்றத உங்க கண்ணை பார்த்தே நான் கண்டுபிடிச்சுவேன். நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பக்கத்துல ஏதோ டேஞ்சர்னு அர்த்தம், இந்த பக்கம் உங்க கண் பார்வைன்னா இந்த பக்கம் டேஞ்சர். ஸோ அங்க பென் ஸ்டோக்ஸ் ஓடும் போது அவர் கரெக்டா என்ன பண்ண போறாரு, கீப்பரை நோக்கி ஓடின்னு இருக்காரு, அவர் பின்னாலே த்ரோ வருது. ஸோ கீப்பர் கேதர் பண்ணி ஆகணும் அந்த ரன் அவுட்டுக்கு. கீப்பர் கேதர் பண்ணும்போது அவருடைய விஷன் எந்த பக்கம்னு பார்த்து கிளீனா பேட் எடுத்து விட்டுக்கலான். நான் திரும்பி பார்க்க வேணாம், நான் திரும்பி பால் எந்த பக்கம் வருதுன்னு நான் பார்க்க வேணாம். ஆனா கீப்பருடைய லுக்கு எந்த பக்கம் போதோ அதை பார்த்து நான் பேட்டை போட்டா கரெக்டா பால் போய் இன்டர்செப்ட் பண்ணும், பற்றுன்றதுதான் என்னுடைய வெர்ஷன். நான் தப்பா இருக்கலாம், பட் எங்க அப்படி தோணுச்சு. அந்த டைப்ல தான் கை இப்படி சைட்ல வச்ச உடனே இவர் எப்படியாவது பாலை தடுக்கிறதுக்கு பாக்குறாரு
அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து. டெஃபினெட்லி நீங்க சொன்ன அந்த தியரிங்கிறது வந்து நிறைய பேர் ஒத்துப்பாங்கன்னு தான் நானுமே நினைக்கிறேன் சார். பட் இட்ஸ் வெரி டிபேக்கல் திங் டு டாக் அபவுட். கண்டிப்பா எந்த பக்கம் வேணா போலாம். அந்த அம்பையர் அன்னைக்கு அவர் மூளைக்கு அது எப்படி எட்டிச்சு, ஆமா, அவர் நம்ம யோசிச்ச ஆமா. மாதிரி யோசிச்சாரா, அதுல தான் கடைசியில இருக்குது சார். எக்ஸாக்ட்லி. ஏன்னா பேட்ஸ்மேனோட இன்டென்ஷன் என்னவா இருந்திருக்கும்ன்றத பெஸ்ட் ஜட்ஜ் அம்பையர் தான். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு ஒரு ஐபிஎல் அம்பையரா இருக்கோ அதுல மீதி எல்லாம் பண்ணலாம். எட்ஜ்ல மிஸ்டேக் பண்ணலாம், எல்பிடபிள்யூ மிஸ்டேக்லாம் பண்ணலாம். அப்செக்டிங் தி ஃபீல்ட் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அங்க பக்கத்துல இருந்து பார்த்துருக்காருன்னு அர்த்தம். இதை தேர்ட் அம்பையர் வேற பாக்குறாரு. அப்ப 2 பேரும் ஒத்து போறாங்க அந்த விஷயத்துல. அப்படின்னா அதுல உண்மை இருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அது ஒரு பக்கம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இன்னொன்னு நம்ம ஃப்ரெண்டு வந்து அனுப்புவார் சொன்னேன். ஒரு லவ்லியான ஒரு விஷயம் அப்படிங்கிறார். என்னன்னா சூரியவம்சி 6 அடிக்கிறாருல. பாகிஸ்தான் உங்களுக்கே தெரியுமே, இந்தியா உருப்படியிலே அவனுக்கு முடியாதுல்ல பாவம். எந்த விஷயத்துல இந்தியா உருப்படியில் அவனுக்கு முடியாது. இந்த 6 அடிக்கிறத பார்த்த உடனே நார்மலா என்ன சொல்லுவாங்க, பாபர் அசாம் இந்த ஒரே பேட்ல அடிப்பார். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பேர் தான். கோலி செஞ்சுரி வச்சா பாபர் அசாம் இந்த 100 வந்து 200 அடிச்சிட்டாரு, 50 அடிச்சிட்டாரு, ஏதாவது சொல்லினே இருப்பாங்க. இப்போ என்ன சொல்லிடுறாங்க, சூரியவம்சி எப்படி எல்லா பாலும் இப்படி சிக்ஸர் மழையா வருது, அதுக்கு என்ன காரணம்னா பேட்ல சிப்பு வச்சுக்கிறாராம். பேட்ல ஒரு சிப்பு பொருத்திருக்கான். அதாவது தனி ஒருவன் வந்து நம்ம ஜெயம் ரவி உள்ள செஸ்ட்ல ஒரு சிப் இருக்கும், அதை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பார்ல நம்ம இவர் அருண்சாமி. அந்த மாதிரி ஒரு சிப் இருக்கான் பேட் உள்ளே. அந்த சிப்பு கரெக்டா இழுகுது போகுது. பேட் அந்த பேட்டோட மிடில் பக்கம் இழுத்து பட்டு எல்லா பாலும் போதும். பட் அவங்க என்ன கண்டுபிடிக்கல, எது நேந்திரங்கா சிப்பா, பொட்டேட்டோ சிப்பா, இல்ல வாழைக்காய் சிப்பான்றது அவங்க சொல்லல. சிப்புன்னு சொல்லிடுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு சிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அந்த சிப் அவங்கள்ட்ட இல்லவே இல்லை பாகிஸ்தான்ல எல்லாத்தையும். அது என்ன சிப்னா கப் சிப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா துரத்தி துரத்தி தோச்சு அடிக்கிறோம். என் கிரிக்கெட்டுன்னு பேச பொட்டுன்னு அடிக்கிறோம், ரவுடிங்லாம் அடிக்கிற மாதிரி. அதனால வாயே தரப்படும் கிரிக்கெட்ல. மிஞ்சி போனா என்ன, உங்களுக்கு நல்ல ஸ்பீடு இருக்கு எதுல, கப்பை தூக்கின்னு போறதுல. இன்னொருத்தருக்கு சொந்தமான கப்பை அதுல காலர் தூக்கி விட்டுங்க. கப்பெல்லாம் நாங்க பிரமாதமா அடிச்சு தூக்கின்னு போவோம், ஒரே அடி எதை வேணா திடுவோம் அப்படின்னு பெருமை பண்ணீங்க. தயவுசெய்து இந்தியாவுடைய பெருமையெல்லாம் இறங்கணும் தயவுசெய்து நினைச்சிடவே. இந்த கிரிக்கெட்ல இல்லைன்னா சயின்ஸு, சயின்ஸ் இல்லைன்னா மியூசிக், இல்லைன்னா டான்ஸ், இல்லைன்னா மூவிஸ், எல்லா ஃபீல்ட்லயும் உங்களுக்கு கியூல நிக்க வச்சு அடி. அதனால அதை சொல்லணும்னு நினைச்சேன். உடனே ஒருத்தர் உருட்டா உடனே ஒரு கியூ வந்துடும். என்ன கிரிக்கெட், திஸ் இஸ் கில்லிங் கிரிக்கெட். அந்த காலத்துலாம் என்ன ஆர்டிஸ்டிக்கா இருக்கும். ஆலன் டேவிட்சன் வந்து ரிப்போர்ட்டர்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஆர்டிஸ்டிக்கா இருக்கும், ஒரே ப்ரூட்டலா இருக்கு. எல்லா பாலும் தூக்கி அடிச்சு வாட் இஸ் திஸ் அப்படின்னு பேசிட்டு நல்லா இருக்கும். அதை என்ஜாய் பண்ணுங்க. டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து சீரீஸ் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். எல்லா யங்ஸ்டர்ஸும் பிரமாதமா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாம் போய் காப்பாற்றினார். வாட்ஷி ஜடேஜா எல்லாம் சேவ் பண்ணாங்க. நாங்கள் அதிகம் என்ஜாய் பண்ணோம். இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் 5 நாள் அப்படின்னு சொல்லி T20 என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மிஞ்சி போனா 4 மணி நேரம் சினிமா பார்க்குற மாதிரி இப்போ இருக்கு. ஒரு கோவிட் வந்த பீரியட்ல கூட உங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி போறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிது. ஒரு 65-70 டேஸ் யூ ஃபர்காட் ஆல் தட். இல்லை அப்போ நீங்க வந்து ஜாலி என்டர்டைன்மெண்ட்டை வந்து நல்லா க்ளோரிஃபை பண்ணி சந்தோஷமா இருங்கன்ற என்ஜாய் பண்ணி இருந்துட்டு போட்டோம். என்ன செலவு உங்களுக்கு இப்போ 5 பால் 5 6 போயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது வீட்டில் டிவி வந்துதா? இல்லையே. மேட்ச் பார்த்துருக்கீங்க ஜாலியா, சப்பாடு இல்லை. டெஃபினெட்லி சார். உங்களோட ஸ்டைலில் ஆசமாக முடிச்சு கொடுத்துருக்கீங்க சார் இந்த வீடியோவை. நாளைக்கு நம்ம அடுத்த மேட்ச்ல வந்து திரும்ப சந்திப்போம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயின். கண்டிப்பா நம்ம சந்திப்போம். பட் நீங்க எப்படியுமே இந்த இடத்துல இருந்து ஓட உங்களை விரட்டுறதுக்கு நான் கடைசியில் ஒரு தத்துவம் சொல்லியே ஆகணும். என்ன அந்த தத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி RRRல நீங்க வந்து டென்னிஸ் பால் நீங்க கிரிக்கெட் ஆடணும். பட் கிரிக்கெட் பால் டென்னிஸ் ஆட முடியாது. இதை நீங்க நைட்டு போற யோசிச்சீங்கன்னா அதுல எவ்வளவு உண்மை இருக்குன்றது உங்களுக்கு புரியும். அதனால பக்கத்துல வண்டி ரெடியா கிளம்பிடுங்க. மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம். ஃபேவரட் RRR Meriba Paneer Soda. I trust Meriba.